மதத்தை வைத்து எந்த மானுடன் உலகம் மதிப்பிடுது? இந்த பயல்களா வெறி வருதா இல்லையா? இதுல வந்து நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த இடத்துல என்ன வைக்கணும்டா உனக்கு ஒரு ஆப்பு. இங்க வாடா டே. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. என்னமோ எங்க அண்ணன் தடா ரஹீம் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியா? அப்ப இந்த நாட்டுல சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்ல வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்ல நீயே வந்து நிப்பியா? எப்படி பாதுகாப்ப சொல்லு. என்ன பாதுகாப்பு எப்படி சொல்லு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி? இப்ப என் தம்பி தங்கச்சி எல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்க இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு. அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய். ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்குன்னு. தம்பி, நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். இவர் வந்து 3.5 விழுக்காடு கொடுப்பாரு, 3.5. இப்ப 5 விழுக்காடு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருது? எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு. நீங்க இருக்கிற இடத்தை கொடுத்தது யாரு உங்களுக்கு? அது யாரு? அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம். சும்மா போற போக்குல 3 கொடுக்கறது. ஏன் போன ஆண்டு கொடுக்கறது இந்த 5? அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கி இருக்கானா இஸ்லாமியம் புறான் வேற கிரகத்தில் இருந்து. ஏய், இது ஒண்ணுக்காவது அல்லா மேல ஆணையா சொல்றா, உங்களை ஒழிப்பேன்டா, நான் உங்களை ஒழிப்பேன். இது ஒண்ணுக்காவது ஒழிப்பேன். இந்த காலங்காலமா என் மக்களை வஞ்சித்து ஏமாத்தி, இந்த பயங்காட்டி இந்த வாக்கை பறிச்சு வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து வீழ்த்தாவாரா, இதுக்காவது உங்களை ஒழிப்பேன். இதே வேலை ஒரு பயங்காட்டுறது. அருமை பெருமக்களே, உண்மையிலேயே நீங்கள் மான தமிழ் மக்கள், வீர தமிழ் மக்கள். நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்லுவேன். பழனி பாபா என்கிறவன் நம்ம உடன் பிறந்தவன், ஒரு வீர மறவன் நம்மில் தோன்றிருக்காங்கிறது உண்மை. நான் உங்களுக்கு சொல்றேன். திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா, அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கருணாநிதியும் அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாப்ல, அவர் பாதுகாக்க மாட்டாரு. உலகத்தையே பாதுகாக்கிற அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டாரு. இவங்க தான் பாதுகாக்கணும். அப்படிதானே? சொல்லுங்க. எப்படி? நீ நடக்கும்போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய். எப்ப உங்களுக்கு முன்னாடி இயேசு போகல, ஸ்டாலின் தான் போறாப்ல. எப்படி எடுத்துக்கிறது? இத எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஐய, நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுறாதீங்க. எவன் நான் வீர மகன், வீர தமிழன், நான் போர் மரபினன். சார்லஸ் டார்வின் சொல்றான், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான். தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான். நாங்கள் வீரர்கள், எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். இது என் நாடு, என் நிலம், என் மண், என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ, நாங்கள் தமிழர்கள், அதிலும் வீரர்கள், மானத்திற்காக உயிரை விட்ட மறவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ, வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிர்கிறவன் எவனோ, அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும். அங்க வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறது, தயவு செய்து போட்டுறது. ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டில் வராது, பிஜேபி வளராது, வளர விட மாட்டோம் என்று சொல்ல முடியுதா? ஐயா ஸ்டாலின் எல்லாம் வந்துருவான். ஒரு வாயில் காவலன் போடுற, நீ வாட்ச்மேன் போடுற, அம்மா நீங்க போய் படுங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும். அவன்
அதை விட்டு அம்மா கதவை பூட்டிக்கிறங்கம்மா, 2-3 தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, அம்மா ஜன்னல் நல்லா பூட்டிக்கிறங்கம்மா, அம்மா அடைச்சிக்கிறங்கம்மா, அம்மா தட்டி பார்த்துக்கிறங்கம்மா, நீங்க உள்ள போனோன்னா நான் தூங்கிடுறேம்மா. கோழைகளை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து ஏமாந்து கேவலம் கேவலம். இது இன்னும் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கா சிறுபான்மைன்னு. ஒரு தடவை கூப்பிட்டு எப்படி சிறுபான்மை? சரி, நான் சிறுபான்மை இஸ்லாம், நான் சிறுபான்மை கிறிஸ்தவன், மதத்தின் பேரால் நான் சிறுபான்மை, நீ பெரும்பான்மை. எதன் பொருட்டு? எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? மதத்தின் அடிப்படையில். எந்த மதம்? இந்து மதம். அப்போது நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று பேசியது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. இப்ப மதமாகத்தான் எங்களை பார்க்கிற, மனுஷனா கூட பார்க்கல. எப்படி கேவலம். என்ன செய்யறதுன்னு எங்களுக்குன்னு தெரியல. உங்க மகன் அதிகாரத்தில் இருந்தா எங்க அண்ணன் சொல்றாரு, தடா ரஹீம் அண்ணன், தம்பி சீமானா இருந்தா நான் அண்ணே இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு. அந்த நிலைக்கு நான் வச்சாதானே நீங்க என்ற கேள்வி கேட்க போறீங்க. ஒரு வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலையில கதவை தர எல்லாம் வெளியில வா, எவன் கத்துறானோ எவன் போராடணும், அனுமதி கூட அங்க ஓரமா இருந்து போராடிட்டு போ. ஏன் விட்டா, எதுக்கு விட்டாங்க? 4 நூற்றாண்டாக சிறையில் வாடுகிறார்கள். என்னுடைய தம்பி பக்ருதீன், அவன் அந்த அபுதாயிர் சிறுநீரக 2ம் பழுதாகி போச்சு. நான் போய் மருத்துவமனையில பார்க்கும்போது என்கிட்ட சொல்றான் பாருங்க, அவனுக்கு பேச்சு வரல. அப்ப கிட்ட போய் நான் கேட்கிறேன், அவன் மருத்துவமனையில இறந்துட்டாப்ல, அந்த உயிர் 2 சிறுநீரகமும் இயங்கல, உடல் சுத்தமா நலிவிட்டு போச்சு, மரணத்தை நெருங்கிட்டான். அப்பவாவது அவனை விடுதலை செஞ்சு வீட்டுல போய் அவன் உயிர் போறதுக்கு அனுமதிக்கல, அவன் மவுத்து அங்க நடக்கல. இந்த கோரை உள்ளம் கொண்டவன் நல்லது செய்வான்னு நம்பிட்டு உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, நீங்க முன்விடுப்பு கொடுங்க, எங்களுக்கு விடுதலை செய்யுங்கன்னா சரி, அதை விடுதலை செய்யலாம்னு சொல்லும் போது, அரசுக்கு பரிந்துரைக்கும் போது, அரசு என் தம்பி சொன்ன மாதிரி பதில் மனு தாக்கல் பண்ணுது. எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். வெளியில வந்தால் இங்கே இருக்கிற இந்து மத தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து என்று யார் சொல்றா? இதே இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் அரசு தான் சொல்லுது. அவர்கள் உங்களை பாதுகாப்பு என்று சொன்னது சிறைக்குள் வைத்து 4 நூற்றாண்டாக பத்திரமா பாதுகாக்கிறோம். அவர்கள் விடுதலை என்பது செத்து நீங்க உயிர் போற விடுதலை இருக்குல்ல, அந்த விடுதலை தான் அவர்கள் சொல்கிறார்கள். என்றைக்கு நீங்கள் இதை புரிந்து கொண்டு என்னைக்கு நம்ம மாறுறதுன்னு யோசிச்சு பாரு. இப்ப எங்களுக்கு வேற வழி இல்லை. எவ்வளவு காலத்துக்கு இதை நீங்க நம்பி சொல்லும்? இவ்வளவுக்கும் புரட்சியில் பூத்த ஒரு மதம், அநீதிக்கு எதிராக நின்ற மதம், ஒரு மார்க்கம் உங்களுக்கு தெரியும். எங்க அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் எது நமக்கான அரசியல்னு ஒரு கூட்டம் போட்டாங்க. அதுல நீங்க இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்களை சாத்தானின் பிள்ளைகள் சாத்தானின் பிள்ளைகள் சொல்ல, சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களேன்னு சொன்னேன். அதுக்கு நான் விளக்கம் கேட்டேன், பதில் உங்ககிட்ட நீங்க உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்களேன். சாத்தானின் செயல்கள் எது எது? தீய செயல்கள் ஹராம் எது எது? பைபிளில் சாத்தானின் செயல்கள் என்று எது எது இருக்குது? சாத்தானின் செயல்கள், தீய செயல்கள் என்று எது எது குர்ஆன்ல இருக்கு? அதை எல்லாம் இந்த கட்சிகள், ஆட்சிகள் செய்யுதா இல்லையா? அதான் என் கேள்வி. இருக்கிறா இல்லையா? மதுக்கடையை திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை, தாலி அறுத்து வாழ்க்கையை, பல கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான உயிர்களை பறிப்பது ஹராமா இல்லையா? சாத்தானின் செயலையா இல்லையா? சொல்லுங்க. ஹீரா மலையில் இருந்து தானே நபிகள் இறையருள் பெற்றார். அந்த மலையை வெட்டி கல்குவாரின் கொண்டு போறார். லட்சம் 1000 பிரசங்கங்களை, மலை பிரசங்கங்களை சென்றார் இறைமகன் இயேசு. அந்த மலையை வெட்டி கொண்டு போறான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமென்னா அந்த மலையைத்தான் குவாரி மலை மணல் நொறுக்கி கொண்டு போறான். ஏன் நீங்க கேட்கல? அது சாத்தானின் செயல் இல்லை. மணலை அள்ளி விற்பது, மலையை நொறுக்கி விற்பது, காடுகளை வெட்டி அழிப்பது, நீரை உறிஞ்சி விற்பது. ஒரு நீர் மனித உயிர்களுக்கு மட்டுமானதா? உலக உயிர்களுக்கு இல்லையா? காக்கைக்கு இல்லையா? கொக்குக்கு இல்லையா? குருவிக்கு இல்லையா? புல்லுக்கு இல்லையா? பூண்டுக்கு இல்லையா?
எல்லாவற்றுக்குமான அந்த உயிர் பாலை உறிஞ்சி விற்கிறானே, இதை அனுமதிக்கிறானே, இது ஹராமா இல்லையா? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குற அரசு, இது ஹராமா இல்லையா? நாட்டு பாதுகாப்புக்கு செத்து வந்த ராணுவ வீரனை பார்க்கவே போகலையே அரசு, இது குற்றமா இல்லையா? பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை கட்ட துப்புள்ளாத அரசு 100 கோடிக்கு சமாதி கட்டி புதகுழிய கட்டி குளிரூட்டி போட்டிருக்க, இது ஹராமா இல்லையா? என் மக்கள் ஆக்கிரமித்தாவிட்டார்கள் என்று புதுக்கோட்டையில அறந்தாங்கியிலே வீட்டை இடிக்குதே, 500 வீட்டை அதிராம்பட்டினத்திலே இடிக்குதே. அப்ப உலக புகழ்பெற்ற 2வது கடற்கரையை ஆக்கிரமிச்சு சமாதி கட்டியிருக்கே, இது கடற்கரை ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை அவன் இடிப்பான், இவன் இடிப்பான், வருவான் இடிப்பான், இது ஆக்கிரமிப்பு இல்லையா? இது ஹராம் இல்லையா? ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைக்கிறார்களே, ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்று நபிகள் சபிக்கிறார்களே. நீங்கள் ஊழல் லஞ்சம் பெறுகிறீர்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் செய்கிறவர்களுக்கு துணை நிற்கிறீர்களே, அந்த சாபம் உங்களுக்கு படருமா இல்லையா? வருமா இல்லையா? இவர்கள் ஊழல் லஞ்சம் ஊறி திளைக்கிறார்களா இல்லையா? திளைக்கிறார்களே அல்ல. கொலை கொள்ளை இந்த நாட்டில் தினந்தோறும் நடக்குதா இல்லையா? சகிக்க முடியாத ஹராம். இதை தொடர்ந்து செய்கிற அதிகாரத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வலிமை கொடுத்தால் சாத்தானுக்கு செய்கிற சேவையா இல்லையா? இது எப்படி? இதுதான் அநீதியை கண்டு அச்சம் இல்லாம எதிர்க்கிறதா? வாக்குக்கு காசு கொடுக்கிற, ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பது நீங்கள் உணராததா? ஒரு தொகுதிக்கு 30 கோடி 20 கோடி முதலீடு செய்பவன் 300 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற முடிவில் இல்லையா? அது முதலீடா இல்லையா? ஒரு முதலீடு செய்கிற முதலாளி மக்களுக்கு சேவை செய்வானா? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற என்ன இருக்குமா? லாப தேவை இருக்குமா? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? இதே சேப்பாக்கம் தொகுதியில வீட்டுக்கு வீடு டிஃபன் கரியர், டிஃபன் பாக்ஸ் வருதா இல்லையா? ஹாட் பாக்ஸ் வருதா இல்லையா? எதுக்கு ஹாட் பாக்ஸ் இருக்கு? எதை போட்டு மூடுறது? எதை வச்சு மூடுறது? எதை வச்சு? அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் நாம். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்று போராடி செத்த இனத்தின் மக்கள் நாம். எதுக்கு இவங்கிட்ட கை கட்டணும்? என்ன நடந்துரும்? என்னமோ ஊரா நாட்டில் போய் வாழ்றீங்களா? இது நம் நாடு, நம் நிலம், நமது அதிகாரம், நமது உரிமை. இதுல இவர்கள் என்ன நம்மளை பாதுகாக்கிறது? என்ன பாதுகா? என்ன வந்துரும்? திமுக ஓட்டு போல என்ன வந்துரும்? சரி, பிஜேபி பாராளுமன்றத்தில் பிஜேபி வரும், நீங்க எனக்கு போடல. சரி, நான் கேட்கிறேன், நான் பிஜேபியின் பி டீம். நாங்கள் இந்துக்கள் அல்ல. நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா, இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? இந்த கேள்வியை இந்தியாவிலே எழுப்பின ஒரே மகன் நான் தான். வரலாற்றின் வழி நின்று கேட்கிறேன், நாங்கள் இந்துக்களாக இருந்தோமா இல்ல இந்துக்களாக ஆக்கப்பட்டோமா? முதலாக இந்த நாட்டு மக்களை மதமாற்றம் செய்தவன் சர் வில்லியம் ஜோன்ஸ். அந்த அயோக்கிய பைய போட்ட கையெழுத்துலதான் நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள், சிவனை வழிபடுகிற சிவசமயம், பெருமாளை வழிபடுகிற மாலியம், இதுதான் தமிழர் சமயங்கள். எங்களை அவன் சட்டப்படி இந்துனா ஆக்கினான். அவன் சீக்கியன், அவன் குருநானக் வழியில் நிற்கிற சீக்கியன், அவன் புத்தனை வழிபடுகிற பௌத்தன், அவன் சமணன், எல்லாரையும் சேர்த்தவன். எவன் பார்சியிலையோ, அவன் ஆங்கில இந்தியிலையோ, அவன் கிறிஸ்தவன்லையோ, இஸ்லாமிலையோ, அவனெல்லாம் இந்துன்னு போட்டான். அந்த கையெழுத்துல நாங்க இந்து ஆனோம், ஆக்கப்பட்டோம். நான் பிஜேபியின் பி டீம். 6 விழுக்காடு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு எவ்வளவு பேரம் பேசுறேன்? 8.5 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கேன், எவ்வளவு பேசியிருப்பேன்? பல 100 கோடி தெருக்கோடியில் கூட நிக்கிறேன். உன் கோடி வேணாம், இந்த தெருவில் நிக்கிறேன். நான் பிஜேபி பி டீம். எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொல்ற ஐயா ஸ்டாலின், அவருக்கு பேர் என்ன? அவருக்கு பேர் என்ன? 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று எத்தனை முறை பதிவு செஞ்சிருக்கிறார்? அவருக்கு பேர் என்ன? நான் ஏன் பி டீம்? திமுக பிஜேபி ஏ டீம், அதனால நான் பி டீம்.
ஒரு ஈடி ரைடு வந்தவன ஓடி போய் வாரேன் மோடின்னு கையை பிடிச்சவரை போயிட்டு நீ பிஜேபி எதிர்க்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூருக்கு முதலாக இந்திய பெருநிலத்திலே ஒரு மாநில முதல்வர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஒரே முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். 22 மாநிலத்தில் பிஜேபி ஆளுது. ஒரு மாநில முதல்வர் கூட பாராட்டல, பேரணி போன. இவருக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே பேரணி போனார், அணிவகுப்பு நடத்தினார். எடுத்த உடனேயே பேரணி நடத்தினார். ரஷ்யாவில் போய் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு இதை விட வேற வழி இல்லை, ஆபரேஷன் சிந்தூரை தவிர என்று பேசியவர் அம்மையார் கனிமொழி. அனுப்பியவர் ஐயா மோடி. ஒரே ஒரு மகன் தான் கேட்டேன். இந்த பகல்காம் இடத்துல தாக்குதல் எப்படி நடந்தது? நாங்கள் விண்ணூர்திக்கு பயணிக்கும் போது ஆதார் அட்டை கேட்கிற, அடையாள அட்டை கேட்கிற, இப்படி காட்டு, விரும்பி காட்டு, சுவ கல்ட்டு, பெல்ட்ட கல்ட்டு எல்லாம் பாக்குற. அப்ப அந்த 200 கிலோமீட்டர் வந்திருக்கான்ல ஊடுருவி, எல்லையில நுழைஞ்சு, பார்டர்ல நுழைஞ்சு ஆயுதத்தோட வந்திருக்கான்ல, அவன்கிட்ட நீ ஆதார் கேட்கல? பயணம் செய்ய போற எங்களை படாத பாடுபடுத்துற நீ சொல்ற பயங்கரவாதிங்கிற அவரை எப்படி 200 கிலோமீட்டர் உள்ள விட்டது உனக்கு தெரியாம வந்துட்டானா? தாக்குதல் ஒரு சுற்றுலா தலத்தில் பாதுகாப்பு இல்லாமல் எப்படி வச்ச? எங்க அங்க ராணுவம்? காஷ்மீர் உனக்கு தெரியும், உணர்வுபூர்வமான பகுதி, சென்சிட்டிவ் ஒரு ஸ்டேட். அங்கேயும் ராணுவம் இல்ல, அங்கேயும் போலீஸ் இல்ல. சரி, வந்து சுட்டான், டம்னு சத்தம் கேட்டவனை ஏன் காவல்துறை வந்து குவியல, ராணுவம் வந்து குவியல? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்க, ஏதாவது பதில் இருக்கா பாருங்க. இருக்காது. சுட்டு அவன் காணொலி எடுத்து பேசி எல்லாம் தப்பிச்சு வெளியேற வரை ஒரு போலீஸ் கூட அங்க வரலையா? ஏன்? உனக்கு தெரியாம எதுவும் நடக்கல. இப்ப நடந்துருச்சு. அதற்கு பிறகு 10 நாள் கழிச்சு ஆபரேஷன் சிந்தூர்னு போறதோடுக்கு காரணம் என்ன? ஏன் அடுத்த நாளே அறிவிக்கல? ஏன் அடுத்த அரை மணி நேரத்தில் அறிவிக்கல? தப்பிச்சு போகும்போது ஏன் தடுத்தவனை பிடிக்கல, சுட்டு கொள்ளல? ஏன் கொள்ளல? ஆபரேஷன் சிந்தூர்னு 10 நாள் கழிச்சு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து பச்சிலம் குழந்தைகள் பெண்களை எல்லாம் கொண்டு குவிச்சு, இந்த தாக்குதலுக்கு அவனுக்கு ஏதாவது செத்தவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? தாக்குதலில் ஈடுபட்ட வேணா செத்துருக்கானா, கொல்லப்பட்டிருக்கானா? இல்ல. இந்த போரைத்தான் ஆதரிச்சது உங்க திமுக அரசு. அப்ப சிந்து நதியை தடுக்கிறேன் என்று சொன்ன போது இந்திய பெருநிலத்திலே ஒரே ஒரு மகன் மட்டும்தான் எதிர்த்து பேசினேன். இந்த மகன் மட்டும்தான் பேசினேன். நதி என்பது மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, அது உலக உயிர்களின் உடைமை. அது உலக உயிர்களின் பாய். என் தாயின் மார்பிலிருந்து எனக்கு பால், எனக்கு மட்டும். பூமி தாயின் மலை மார்பில் விருந்துகிற பால், அருவி பால், அது உலக உயிர்களுக்கு. அதை தடுக்க உலகத்தில் எந்த கொம்பனுக்கும் உரிமை கிடையாது. அதை ஏன் தடுக்கிற? இந்த தாக்குதலை சம்பந்தப்படாத பல லட்சக்கணக்கான விவசாயிகள் இருக்கான், பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, பலாயிரக்கணக்கான உயிரினங்களுக்கு, ஆடு மாடு மானு குயில் மயில் எல்லாம், அவற்றுக்கான நீர், அதை யார் தடுக்கிற உரிமை உனக்கு கொடுத்தது? ஒருத்தனும் கேட்கல, நான் மட்டும்தான் கேட்டேன். அப்படியானால் ஒன்று செய், தண்ணீரை விட்டு விடு. தண்ணீர் குளிக்காமல் ஒரு வாரம் இருக்கலாம். பாகிஸ்தானுக்குள்ள போற காற்றை மறைச்சிரு. ஏன்னா சுவாசிக்காம இருக்க முடியாது. இந்தியாவிலிருந்து காத்து வராதரா அப்படின்னு வேணா தடு அப்படின்னு. நீங்க திருப்பி மறுபடியும் திமுகவுக்கே போடுங்க. எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்க, போட்டு விட்டுருங்க. பெத்த பிள்ளைகளை தெருவில் நின்று கத்த விட்டு மறுபடியும் நீங்க போய் இன்னுமா உங்களுக்கு எது சரி தவறுன்னு தெரியல. என்னைக்கு நீங்க மாற போறீங்க சொல்லுங்க? என்னைக்கு, எந்த இடத்துக்கு மாற போறீங்க? எந்த இடத்துல மாற போறீங்க? இவர்கள் இன்றும் நான் சொல்லுவேன், நேரம் ஆகி போச்சு, அதனால நிறைய பேச முடியாது. இதெல்லாம் இந்த ஆவணப்படத்தை ஒரு நாள் வெளியிட்டு மிச்சத்தை எல்லாம் வச்சு அங்க நான் பேசிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதி சொல்றேன், நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்தாலும் தரவில்லை என்றாலும் நாங்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். அன்னைக்கு நான் இந்த பாருங்க, நான் ஒரு சத்தியம் தருகிறேன், ஒரு சத்தியம் தருகிறேன். அன்னைக்கு வந்து இங்கே கண்ணீர் சிந்தி என் தங்கைகள், என் தங்கை முபின், என் தங்கையின் மட்டுமல்ல, இங்கே கண்ணீர் சிந்திய எல்லா என் தங்கையினுடைய கண்ணீரையும் இந்த அண்ணன் துடைப்பேன் என்கிற உறுதியை நான் தருகிறேன். எந்த மக்களின் பிரச்சனைக்கு நாங்கள் நிற்கவில்லை என்று சொல்லுங்கள்.
இஸ்லாமிய சொந்தங்களுக்கான பிரச்சனைக்கு நிக்கிறோம், அதிலே அவர்கள் வாக்கு. ஆசிரியர் பெருமக்களுக்கு, மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு, வேளாண்குடி மக்களுக்கு, மீனவர்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளிகளின் பழைய ஓய்வூதியத்திற்கு யாருக்காக நிற்கவில்லை? எல்லாருக்காகவும் நிற்கிறோம். நீங்கள் தான் ஒரே ஒரு முறை கூட இந்த பிள்ளைகளுக்காக நிற்கவில்லை என்பதுதான் வரலாற்றில் பெருந்துயரம். எனவே என்னரும் சொந்தங்களே, என் உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, வருகிற தேர்தலை நாம் ஒரு மாறுதலாக பார்ப்போம், மாற்றத்திற்கான ஒரு தேர்தலாக பார்ப்போம். வருகிற 21ஆம் தேதி பிப்ரவரியில் திருச்சியிலே ஒரு மாநாடு, இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று. அது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம், தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம், நாம் நமக்கான அதிகாரத்தை நாம் நிறுவுவோம்.